அனைவருக்கும் வணக்கம். இந்த வாங்க பார்க்கலாம் சேனலிருந்து இன்றைக்கி திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் வட்டம் திருமதுக்கூர் என்னும் ராஜாங்கட்டளை அங்கே இருக்கிற மது சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் உழவார பணிகள் மேற்கொண்டுட்ருக்காங்க. அங்கே தான் நம்ம இருக்கோம். வாங்க பார்க்கலாம். தோடுடைய செவியன் திருஞான சம்பந்தர் உழவார பணிக்குழு திரு காளிதாஸ் ஐயா தலைமையில் இயங்கிட்டு இருக்கு. அவங்க தான் காரைக்கால்லேருந்து அவங்க தொண்டர்கள்லாம் சேர்ந்து வந்திருக்காங்க. உழவார பணிகளில் ஈடுபடுறாங்க. வாங்க நம்ம போய் பார்க்கலாம் இப்போ அவங்க என்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாம் மது சுந்தரேஸ்வரர் ஆலயத்துக்கு வந்துட்டோம். இங்கே எல்லா வயதினரும் உழவார பணிகளை மேற்கொள்கிறாங்க. பார்த்திங்கன்னா தெரியும், வயது வித்தியாசம் நிறைய இருக்குது ஒவ்வொருத்தருக்கும். சிலர் 60 வயசுக்கு மேலே இருக்காங்க, சில 50 வயசுக்கு மேலே இருக்காங்க, 40 வயசுக்கு மேலே இருக்காங்க. எல்லா வயதினரும் இருக்காங்க. இந்த அம்மாவுக்கு வயது 70க்கு மேலே. இப்போ பார்க்குறீங்கல்ல, இவங்க 12 வருஷத்துக்கிட்ட இவங்க உழவார பணியை மேற்கொள்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க. இப்போது எல்லோரும் பொருள் தேடி ஓடிக்கிட்டு இருக்கிற வேகமாக இருக்காங்க. உலகத்தில் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கிறப்ப நீங்கள் தொடர்ந்து 5 ஆண்டுகள் அந்த உழவார பணிகளை மேற்கொண்டிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அது கேட்கவே ரொம்ப சந்தோஷமாகவும் பிரமிப்பாகவும் இருக்குது. என்ன காரணம், எந்த சிந்தனை உங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தி இந்த உழவார பணிகளை நீங்கள் தொடர்ந்து மேற்கொண்டுக்கிட்டு இருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இதில் 2 விஷயம் இருக்குதுங்க ஐயா. முதல்ல நம்மளை கனவுலையும் நம்மளால் நினச்சி பார்க்க முடியாத பிரமிப்பான ஆலயங்களை நமக்கு நம்மளுடைய முன்னோர்கள் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஏன்னா ஆன்மீகம் தான் வாழ்வியல். ஆன்மீகத்தில் ஒருத்தன் இருக்கிறான்னா அவனுடைய வாழ்வு செழிப்பாக இருக்கும், அந்த நாடு செழிப்பாக இருக்கும், அந்த மக்கள் செழிப்பாக இருப்பாங்க. அதுக்கு முதல் காரணம் ஆன்மீகம் ஒன்று. 2வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பொருள் அப்படின்றது நமக்கு தேவை இருக்கும். பொருளுக்கு எல்லை கிடையாது. இன்றைக்கி நீங்கள் 2 கோடி சம்பாரிச்சிட்டிங்கன்னா சரி 2 கோடி போதும் நீங்கள் நினைக்கவே மாட்டீங்க. இந்த 2 கோடியை போட்டு அடுத்த டார்கெட்டில் பெருசாக இதை விட அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழின்னு தான் யோசிப்பீங்க. அதுக்கு அளவு கிடையாது. அதே மாதிரி ஆன்மீகத்துக்கு அளவு கிடையாது. பொருள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் நம்ம 4 இட்லிக்கு மேலே சாப்பிட முடியாது. ஆனால் ஆன்மீகன்றது மன நிறைவையும் நிம்மதியும் தரும் ஒன்று. 2வது விஷயம், அப்படிப்பட்ட மன்னர்கள் கட்டி கொடுத்துட்டு போன அந்த ஆலயங்களை நம்மளால் எடுத்து கட்ட முடியாது. அதுக்கான வசதி வாய்ப்புகள் நம்மள்கிட்ட கிடையாது. நம்மளால் முடிஞ்சது அதை உழவார பணி பண்ணி அதை தூய்மை பண்ணி நமக்கு பின்னாடி வர அடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டு போகணுன்றது தான் எங்களுடைய நோக்கம், எங்கள் குழுவுடைய நோக்கம். அம்மா வணக்கம். நீங்கள் எவ்வளோ நாளாக இந்த உழவார பணிகளை மேற்கொள்கிறீங்க? என்ன காரணம் நீங்கள் இந்த பணிகளை தொடர்றதுக்கு? காரணம்லாம் ஒன்றும் இல்லை. ஐயாவோட அருள் இருந்தால் தான் இங்கே வர முடியும். ஐயாவோட அருள் கிடச்சிருக்கு, நான் வந்திருக்கேன், அவ்வளோதான். காரணம்லாம் ஒன்றுமே கிடையாது. நாங்கள் நாகப்பட்டினம் சேகரையா தான் எங்கள் குழு தலைவர். அவர் காரைக்கால்காரோட சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து செய்கிறோம். 2 குரூப்பும் சேர்ந்து செய்கிறோம். கிட்டத்தட்ட 1 வருஷமாக சேர்ந்து செய்கிறோம். அதுக்கு வந்து நாங்கள் தனியாக போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சேர்ந்து செய்கிறோம். இப்போ எத்தனை கோயில்களுக்கு நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் உழவார பணிகளை செஞ்சு கொடுத்துருக்கீங்க? உங்களுக்கு நிறைய கோயில் நிறைய இருக்குது. பெரிய கோயிலுக்கு போகிறத விட முக்கால்வாசி இந்த மாதிரி சின்ன கோயில் தான் ஐயா ஆசைப்படுவாங்க. இங்கே தான் யாரும் செய்ய ஆள் இருக்காது அப்படின்னு. பெரிய கோயில்னா வருஷத்துக்கு ஒரு தடவை மீனாட்சி அம்மன் கோயில் போகணும், ஒரு தடவை அந்த மாதிரி எப்போ ஒரு தடவை போடுவாங்க. மற்றபடி சின்ன கோயில் தான் ஜாஸ்தி. வணக்கம் சகோதரி, நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க இந்த ஆலயத்தில் உங்களை சந்திக்கணும்? இதே ஊர் தான். எங்கள் ஊர் பேர் ராஜாங்கட்டளை. திருமதுக்கூர்னு சொன்னாதான் இந்த ஊர் எல்லாருக்கும் தெரியும். திருமதுக்கூர் ராஜாங்கட்டளை. இந்த ஊரில் வசிக்கிறீங்க. இந்த உழவார பணிகளுக்கு வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க இல்லைங்களா? நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் இந்த ஊரில் பிறந்ததுலேருந்து நான் இங்கே தான் இருக்கேன். நான் பிறந்து கொஞ்சம் வருஷமாகவே இந்த கோயில் ஒரு பாலடைஞ்ச கோயிலாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த கோயிலில் கும்பாபிஷேகம் நடந்தது. அதுக்கப்புறம் தான் வெளியூர்லேருந்து இங்கே திருப்பணிக்காக வந்திருக்காங்க. இப்போ காரைக்கால்லேருந்து பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து நாம் திருத்துறைப்பூண்டியிலிருந்து வந்திருக்கோம். உழவார பணி தொண்டர் திரு இளங்கோ அருணாச்சலம் ஐயா அவர்களை சந்திக்க வந்திருக்கோம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. நீங்கள் எவ்வளோ நாளாக இந்த உழவார பணிகளை மேற்கொள்கிறீங்க? நீங்கள் அடுத்த தலைமுறையினருக்கு இல்லை இளையோருக்குன்னு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? அதை பற்றி சொல்லுங்கள்.
கடந்த 3 ஆண்டுகளாக ஒவ்வொரு ஞாயிறும் விடாமல் ஏதாவது ஒரு சிவன் கோயிலுக்கு குரூப்பில் இணைஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்ன, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு இளைஞர்கள், இப்போ எங்களுக்கெல்லாம் நாங்களாம் சீனியர் சிட்டிசன், எங்களுக்கெல்லாம் வயசாகிடுச்சு. எங்களுக்கு அப்புறம் இந்த கோயிலை வந்து பராமரிக்கிறதுக்கும் நம்ம மூதாதையர்கள் மன்னர்கள்லாம் எவ்வளவோ சிரமத்துக்கு இடையில் இந்த மாதிரி ஒரு அருமையான கோயிலை உருவாக்கி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு கோயிலை பார்க்கும்போது உண்மையிலேயே நான் சொல்கிறேன், எனக்கு கண் கலங்கியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த எந்த கோயிலுக்கும் வரவே கூடாது. இது வந்து என்னோடய உள் மனசுலேருந்து வர ஒரு வேண்டுகோள். ஒவ்வொரு இளைஞர்களும் ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் யூடியூப்பில் உங்கள் இதை விரயம் பண்ணுறீங்க, டிவி சேனல் பார்த்து வேஸ்ட் பண்ணுறீங்க. அது இல்லாமல் ஏதாவது ஒரு கோயிலில் பங்கெடுத்து இந்த மாதிரி உங்கள் சின்ன அளவில் உங்களால் என்ன முடியுதோ அதை பண்ணினீங்கன்னா ஒவ்வொரு கோயில் நிச்சயமாக புத்துணர்ச்சி பெற்று பழைய நிலைமைக்கு வந்துடும். அது மாதிரி கோயிலுக்கு போகிற சிவனுடைய பக்தர்களுக்கு என்ன வேண்டுகிறேன்னா, தயவுசெய்து கோயிலை வந்து கூடுமான வரைக்கும் சுத்தமாக பராமரிங்க. என்னென்னா விளக்கை வந்து கண்ட இடத்துல ஏற்றி வச்சு அந்த எண்ணெய் கீழே சிந்துறது, நாங்கள் பணி செய்கிறோங்கிறது வேறு விஷயமோ, ஆனால் கூடுமான வரைக்கும் அந்த குப்பைகள் அந்தந்த இதில் போடுறது. கோயில் நம்ம வீட்டை நம்ம ஒப்பமா, நம்ம வீட்டில் ஒரு சுண்டல் சாப்பிட்றோம், ஏதாவது சாப்பிட்றோம், என்ன பண்ணுவோம், டஸ்ட்பினில் கொண்டு போகணும். ஏன்னா என்ன பண்ணுறாங்கன்னா அங்கங்கே அப்படி குப்பையை போட்டு போகிறாங்க. பிரசாத கிண்ணமாகட்டும் இதாகட்டும், அது போய் இதில் அடைச்சிக்குது. அது வந்து எங்களுக்கு பெரிய அதாவது சிரமத்தை கொடுத்தா கூட, ஆனால் நீங்கள் அதை தவிர்த்திங்கன்னா எங்களுடைய வேலைகள் வந்து இன்னும் சுலபமாகும். நாங்கள் வந்து பூஜை பொருள் விலைக்கு கொடுக்குறோங்கிறது அது தவிர்க்க இயலாது. ஆனால் நீங்கள் பண்ணுற சில விஷயங்களால் என்ன ஆகுதுன்னா, அது வந்து குப்பையாக சேர்ந்து அந்த கோயிலை வந்து நீங்கள் புண்ணியத்தை தேடலைனாலும் எப்படின்னு சொல்கிறதுன்னா பாவத்தை சம்பாதிக்காதீங்க. தயவுசெய்து நீங்கள் கோயிலுக்கு வந்தீங்கன்னா விபூதி கண்ட இடத்துல போடாதீங்க. உங்கள் பிரசாத தட்டுகளை வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்தந்த உள்ள குப்பையில் போடுங்க. இல்லையா கையில் கொண்டு போய் வீட்டில் வெளியில் கொண்டு போய் போடுங்க. தயவுசெய்து கோயில் வளாகத்தில் போடாதீங்க. ஏன்னா கோயிலை பராமரிக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதனால் ஒவ்வொரு ஞாயிறும் யாராவது ஒருத்தர், என்னோட தாழ்மையான வேண்டுகோள், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு கொடுங்க. அதுதான் என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். ஐயா, இந்த காணொலியை பார்க்குற இளைஞர்களோ யாரோ ஹோவர் அவங்க வந்து இந்த உழவார பணியில் ஈடுபடணும்னு நினச்சாங்கன்னா என்ன செய்யணும், யாரை தொடர்பு கொள்ளணும் ஐயா? இங்கே எங்களோட ஆர்கனைசர் வந்து திரு காளிதாசரோட நம்பரை வந்து கீழே ஸ்க்ரோலிங்கில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இதில் குரூப் நிறைய இருக்குது. உழவார பணி வந்து நிறைய குரூப் இருக்குது. அதில் வந்து உங்களை ஆட் பண்ணி விட்ருவாங்க. வாரம் எந்தெந்த கோயிலில் பண்ணிடுங்கிற விவரங்கள் வந்து 4 நாள் 3 நாள் முன்னாடியே உங்களுக்கு குரூப்பில் போட்டு விட்ருவோம். உங்களால் எந்த நியர்பை கோயில் மிக குறைந்த உத்தரவில் எந்த கோயில் உண்டோ அதில் போய் நீங்கள் வந்து தாராளமாக கலந்துக்கலாம். நீங்கள் இதில் வந்து இன்னொருத்தரை சேர்ந்து தான் வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் வந்து திருத்துறைப்பூண்டிலேருந்து நான் மட்டும்தான் வர்றேன். இவங்க எல்லாருமே காரைக்கால்லேருந்து வர்றவங்க. அதனால் அந்தந்த ஊரில் சேர்ந்தவங்க எந்த பக்கத்து கோயிலுக்கு அவங்களால செய்ய முடியுமோ அவங்க போய் அந்த டைம் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு ரூட்டும் அவர் கேட்டிங்கன்னா சொல்லுவார், எப்படி வரணுங்கிறத கேட்டு சொன்னால் பேருந்துலையோ அல்லது 2 வீலர் வச்சுருக்கோம் 2 வீலர்லையோ வந்து தாராளமாக கலந்துக்கலாம். காலை உணவு மதிய உணவு வரைக்கும் இங்கே கோயிலில் அது கொடுத்துருவோம் உங்களுக்கு. உங்களோட பணி மட்டும்தான் எங்களுக்கு தேவை. நிறைவான பணி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சில யாரையும் வற்புறுத்த மாட்டோம். உங்களுக்கு என்ன உங்கள் ஏஜுக்கு உங்களுக்கு என்ன முடியுதோ அந்த பணியை நிறைவாக செஞ்சிங்கன்னா எங்களுக்கு அது பெரிய திருப்தி தான் இருக்குது. வணக்கம் ஐயா. எவ்வளோ நாளாக இந்த உழவார பணிகளை நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கீங்க? 15 வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன் ஐயா. 15 வருஷமாக பார்க்குறோம். இதே பணி தான் செய்வோம். இது வந்து எங்களுக்கு தலைவராக இருக்கிறது காளிதாஸ் ஐயன் காரைக்காலில் இருக்காரு. எங்களுடைய குழு வந்து தோடுடைய செவியன் பேர். அந்த குழுவில் நாங்கள் வந்து அதில் தான் நம்ம இதாக இருக்காங்க, ஒரு மெம்பராக இருக்குது. நாங்கள் வந்து நாகப்பட்டினத்தில் ஒரு 20 பேர் இருக்கோம், காரைக்கால் ஒரு 40 பேர் இருக்காங்க, மொத்தம் 60 பேர் இருக்காங்க. இது ஒவ்வொரு கூட அவங்க எங்களுக்கு மெசேஜ் கொடுத்துருவாங்க வாட்ஸ்அப்பில், இந்த மாதிரி இன்னும் கோயில் போகணும், இந்த இடத்துக்கு வந்துருங்கன்னா நாங்கள் காரைக்கால் போகிறோம். அவர் வேன் வச்சுருக்கோம் சொந்தமாக, அதாவது அவர் சொந்த வேன். அவரே டீசல்லாம் போட்டுக்குவார். எங்களுக்கு உண்டான டீசலோ போக்குவரத்து எல்லாம் அவர் தான் பார்ப்பார். இப்போ காலையில் 6:30 மணிக்கு அங்கேருந்து காரைக்கால் கிளம்பணும். நாகப்பட்டினம் வந்து நாகப்பட்டினத்தில் நாங்கள் ஒரு 8 பேர் வந்தோம். 20 பேர் சேர்ந்து மொத்தமாக 8 பேர் வேலை செஞ்சுருக்கோம். இந்த ஒவ்வொரு கோயிலுக்கும் இந்த பணி கூட நாங்கள் எங்களுக்கு சொந்த செலவு தான். யாருக்கும் நம்ம எதுவும் இது பண்ணல. அந்த கோயிலில் மட்டும் அன்னதானம் பண்ணுறாங்க. மற்றபடி சாமான் போக்குவரத்து எல்லாம் நாங்களே வாங்கிட்டு தான் இருக்குது. அவரால் ஜாமான் அந்த உழவார ஜாமான்லாம் பார்த்து எல்லா ஜாமான் நம்மளே மொத்தமாக வாங்கி. இது வந்து கம்மி. மோட்டாரு, ரொம்ப அடிக்கிறது, ஒரு ப்ரெஷர் பண்ணுறது, கம்ப்ரெஸரு எல்லாமே கையில் வச்சுருக்கோம். ஆனால் எல்லாருக்கும் எந்த விதமான குறையும் நம்ம ராத்திரி பணி முடிச்சுட்டு போகும்போது நாங்கள் வீட்டுக்கு போகும்போது 10-11 மணி ஆகும். காலையில் 6 மணிக்கு கிளம்புனா 11 மணி தான் நாங்கள் வீட்டுக்கு போவோம். எங்களை சிறப்பாக கொண்டு போய் சேர்த்துருவோம். வீட்டில் கொண்டு வந்து எப்படி ஏற்றிட்டு வந்தாரோ அதுமாதிரி கொண்டு போய் சேர்த்துருவோம். அவருடைய என்ன அவருக்கு இவ்வளோ தூரம் செய்கிற அவருக்கு வந்து ஒரு வேன் வசதி இல்லை. வேன் வசதி செஞ்சு நாங்கள் எல்லாம் நமக்கு போன இதில் இந்த வரோம் டாட்டா ஏசி தான் வரோம். டாட்டா ஏசியில் நாங்கள் வந்துட்டுருக்கோம். அந்த டாட்டா ஏசிலாம் ஒரு 40 பேர் உட்காந்து வர முடியாதுல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக இதில் 10 பேர் 2 பேர் பஸ்ஸில் வந்துடுவாங்க. அப்படி தான் வந்துட்டு இருக்கும்போது நம்ம ரொம்ப வருமானமாக கிடையாது. யாராவது வந்து நிதி கொடுத்து பண்ணாங்கன்னு சொன்னாக்கா இந்த டாட்டா ஏசி மேலே ஒரு வண்டி வேன் ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. அந்த வேனுக்கு நம்ம அவங்க ஏதோ டியூவில் வாங்கி கொடுத்தாங்க, நாங்கள் லோனை கூட கட்டிக்குவாங்க. அது மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணால் வண்டி செஞ்சு கொடுங்க. தலைவர் எல்லாரும் கொஞ்சம் சொல்லுங்களேன். நம்ம பார்வதி வதையே அரகர மகாதேவா, ஆரூர் மந்த அரசை புற்றி, சிறார் திருவையாரா புற்றி,
எல்லாம் வல்ல சிவபரம்பொருளாகிய பெருமான் நமது உயிர்கள் உய்யும் பொருட்டு கருணை செய்ய பாரதம் முழுக்க குறிப்பாக மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட இந்த பகுதியிலே அருளாட்சி செய்கின்றார். நமது பெருமானாகிய இந்த மதுசுந்தரேஸ்வர பெருமான் ராஜாங்கட்டளை என்னும் இந்த சிறிய கிராமத்தில் திருமதுக்கூர் ஆகிய புராண பெயருடன் விளங்குகிறது. இந்த தலத்திற்கு இன்னும் மற்றும் ஒரு சிறப்பு, இந்த சிவாலயத்தை சுற்றி ஒரு 10 சிவாலயங்கள் இருக்கின்றன. அதனால் இந்த ஊருக்கு பெயர் கோவில் 10 என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த தலம் திருநாட்டியத்தான்குடி என அழைக்கப்படுகின்ற கோட்புலி நாயனார் திரு அவதாரம் செய்த சிறப்புடைய தலத்திற்கு மிக அருகாமையில் உள்ளது. ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. எம்பெருமான் சுந்தரர் பெருமான் இங்கே வந்து பதிகம் பாடியிருக்காரு. திருநாட்டியத்தான்குடி வந்து பூனா நாவதூருங்கிற பண்ணில் தக்கேசி பண்ணில் பதிகம் பாடின தலம் அந்த திருநாட்டியத்தான்குடி. அந்த தலத்துக்கு மிக அருகாமையிலே இந்த தலமும் இருக்குது. இதுவும் ஒரு பாடல் பெற்ற தலம் தான். அந்த தலத்தோட பதிகம் கிடைக்காதனால இன்றைக்கி இந்த கிராமத்தில் ஒரு கவலைக்கிடமான சூழ்நிலையில் இந்த சிவாலயம் இருக்குது. அம்மா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? உங்களை உழவார பணிகளோடு பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாகவும் மனசுக்கு நிறைவாகவும் இருக்குது உங்களை சந்திச்சது. நீங்கள் எவ்வளோ நாளாக இந்த உழவார பணிகளை தொடர்ந்து செஞ்சிட்ருக்கீங்கம்மா? நான் ஒரு 10-12 வருஷமாக செய்கிறேன் ஐயா. 10-12 வருஷமாக செய்கிறேன் ஐயா. எவ்வளோ கோயில்களுக்கு நீங்கள் உங்களுக்கு நினைவு இருக்கும்? எத்தனை கோயில்களுக்கு? வரைக்கும் ஒரு 100-200 கோயில் செஞ்சுருக்கேன். மிகப்பெரிய விஷயம், 200 கோயிலுக்கு மேலே செஞ்சது. உங்களுக்கு ரொம்ப குறிப்பிடும்படியாக சொல்கிறதுனா எந்த கோயில்களுக்கு போனதில் மகிழ்ச்சியை தந்துச்சு உங்களுக்கு? ஏதாவது உங்களுக்கு எண்ணம் இருக்கும்ல, நான் இந்த கோயிலில் உழவார பணி மேற்கொண்டப்ப ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு? நிறைவாக இருந்தது வந்து திருடைமுருகர் செஞ்சோம் ஐயா, நல்லா இருந்தது. சரங்கபாணி கோயில் செஞ்சோம், பெருமாள் கோயில். எந்த ஊரில்? கும்பகோணம். நல்லா இருந்தது ஐயா. மற்றபடி எல்லா கோயிலுமே நல்லா இருக்கும் ஐயா. எந்த கோயிலுக்கு போனாலும் சிறப்பாக தான் செய்வோம், மனசு நிம்மதியாக தான் செய்வோம். அக்கா, நீங்கள் இந்த உழவார பணிகளில் எவ்வளோ நாள் ஈடுபடுறீங்க? எதனால நீங்கள் இந்த பணியை தொடர்ந்து செய்கிறீங்க? நாங்கள் சாமிக்காக இந்த தொண்டை பண்ணுவோம், நம்மளோட ஆத்மா திருப்திக்காக பண்ணுறோம். நாங்கள் ஆத்மார்த்தமாக செய்வோம். இதை ஒரு பிள்ளை எடுத்து போட்டாலும் நல்ல விதமாக நாங்கள் செய்வோம். நாங்கள் ஒரு குரூப்பாக ஒரு 20-30 பேர் இருக்கோம். ஐயா ஊர்லேருந்து ஒரு 40 பேர், ஒரு 50 பேர் வராங்க. நாங்கள் 50 பேர் ஒரு இதுக்கு போவோம். இன்றைக்கி இந்த கன்னியாகுமரி வந்ததுனால எங்களுக்கு வந்து வேன் வசதி அவசியம் தேவை. அடியார்களுக்கே எங்களால் அங்கேயும் கிளம்பி ஊருக்கு உள்ளவங்க ஆட்சி எங்களால் வர முடியல ஒன்று சேர்த்து. அது அவசியம் எங்களுக்கு வேணும். எல்லாமே எங்கள் கழித செய்ய தான் எங்களுக்கு தலைவர் எல்லா விதமும் செய்வார். அனைத்தும் கோயில் நிர்வாகிகள் வந்து எங்களுக்கு அன்னதான சாப்பாடு இதெல்லாம் வழங்குவாங்க. நாங்கள் நல்ல மாதிரியாக இந்த பணிகளை பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் 450 கோயிலுக்கு மேலே நாங்கள் செஞ்சுட்டோம். நிறைய பணிகள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ நாங்கள் செஞ்சு நல்ல ஒரு சூழ்நிலை நாங்கள் வந்துருக்கோம். இன்னும் மேலும் வளரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அதுக்கு ஐயாவோட அருள் எங்களுக்கு வேணும். வணக்கம். உங்களை பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பிரமிப்பாகவும் இருக்குது. உங்களுக்கு எத்தனை வயசுமா இருக்கும்? எனக்கு 76 வயசு ஆகுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போம்மா காரைக்கால்லேருந்து நீங்கள் மது சுந்தரேஸ்வரர் ஆலயம் வந்திருக்கீங்க ராஜாங்கட்டளைக்கு. இது ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது உங்களுக்கு என்ன மாதிரியான மனநிறைவை தருது? என்ன நினைக்கிறீங்க? 4 தடவை கீழே விழுந்தேன், 2 தடவை கோயிலில் விழுந்துட்டேன், 2 தடவை வீட்டில் விழுந்துட்டேன். நடமட்டத்தோடு வச்சுருக்காங்கல்ல, அதுக்காக மட்டும் வந்துட்டுருக்கேன். இந்த வீடியோ பார்க்குறாங்க இல்லைங்களா, இந்த நம்ம வீடியோ வந்து மற்றவங்களாம் பார்ப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உழவார பணிகளுக்கு யாராவது நீங்கள் கூப்பிடுறதுக்கு விரும்புகிறீங்களா? அவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க? இந்த மாதிரி போகிறோம் வரீங்களான்னு கேட்பேன். வரேன்னு சொல்லுங்களா, அழைச்சிட்டு வந்து வந்தாலும் வேலை என்ன தான் செய்யணும்னு சொல்ல மாட்டாங்க. அவங்கவுங்களால முடிஞ்சது செய்யணும், அவ்வளோதான். ரொம்ப சந்தோஷமாக உங்களை சந்திச்சதில். நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எவ்வளோ நாளாக உழவார பணிகளில் ஈடுபடுறீங்க? எவ்வளோ நாள்? 5 வருடமாக பார்க்குறேன். எனக்கு இது வந்து உயிர் பணிங்கய்யா. என் குடும்பத்தோட 2வது தான் எனக்கு முதல் பணிங்கய்யா. எனக்கு உயிர் பணி இது. என் உயிரை மறந்தாலும் இந்த பணியை நான் மறக்க மாட்டேன். உழவார பணி இதுதான் என்னோட பணி. நீங்கள் எவ்வளோ நாளாக இந்த உழவார பணிகளை மேற்கொண்டிருக்கீங்க? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். வணக்கங்க. அடியன் பேர் காளிதாஸ், காரைக்கால். நான் ஒரு 5 வருஷமாக இந்த பணியை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து தோடுடைய சிவன் அடியார் திருக்கூட்டம் அப்படின்ற பேரில் நாங்கள் ஒரு 50 பேர் இருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் எல்லா வாரமும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஏதாவது ஒரு கோயில் உழவார பணி எடுத்து பண்ணிடுவோம். சமயத்தில் அந்த பணி முடியலைன்னா அடுத்த வாரமும் தொடர்ந்து அந்த பணியை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். சமயத்தில் பார்த்திங்கன்னா இதில் 50 பேரும் வருவாங்க, 100 பேரும் சமயத்தில் வந்துடுவாங்க, சமயத்தில் 30 பேரும் இருப்போம். எப்படி அந்த கோயிலுக்கு தோதாமைதோ அது மாதிரி அந்த பணியை நாங்கள் செஞ்சுக்குவோம். அம்மா, உழவார பணிக்கு வர்றீங்க இல்லைங்களா? அந்த உழவார பணிக்கு வரப்போ உங்களுக்கு ஊதியம் எதுவும் கொடுக்குறாங்களா? அதெல்லாம் வாங்க மாட்டோம்யா. வாங்கினா எங்களுக்கு பலன் கிடையாதுயா. அதனால நாங்கள் அந்த பணி செய்கிறது எங்களுடைய கடமை. இது வந்து ஒரு பணி செஞ்சோன்னா எங்களுக்கு 21 தலைமுறைக்கு புண்ணியம். அதனால தான் நீங்கள் இந்த உழவார பணிகளில் ஈடுபடுறீங்க. வந்தால் எங்களுக்கு திருப்தி.
எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் கோயில் வந்துடும், வீட்டே நினைக்க மாட்டோம். ஆனால் டிரான்ஸ்போர்ட், அதாவது உங்களுக்கு அங்கேருந்து வர்றீங்களா இல்லைங்களா, அதில் உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லையா? பேருந்தில் தானே வரீங்க அங்கேருந்து, இல்லைன்னா இந்த மாதிரியான வேனில் பயன்படுத்துகிறீங்க, அப்போ உங்களுக்கு கஷ்டமா இல்லையா அதில் வர்றதுக்கு? அது வரது கஷ்டம் ஒன்றும் இல்லையா, அதுக்கு நாங்கள் கோயிலுக்கு வரதுனால எங்களுக்கு கஷ்டம் இல்லை. நாங்கள் செலவு பண்ணி வந்துடுவோம், இங்கே வந்து அந்த காரைக்கால் கஷ்டம் கூட உங்களுக்கு இறைப்பணியில் ஈடுபடுறதுனால கஷ்டமாக தெரியல. ஏன்னா நீங்கள் சில நேரத்தில் நிறைய பேர் வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன வாகனமாக இருக்குது, அப்போ உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா எல்லாரும் உட்காந்து அதில் வர்றதுக்கு? அதுக்கு கவர்மெண்ட் ஏதாவது பெரிய வளம் வாங்கிட்டு தான் எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஐயா, இப்போ உங்ககிட்ட உழவார பணிகள் மேற்கொள்கிறாங்க இல்லைங்களா, அவங்க வயது வித்தியாசம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஒரு அம்மா கிட்ட நம்ம பேசினோம், அந்த அம்மாவோட வயது பார்த்திங்கன்னா 60க்கு மேலே சொல்கிறாங்க. அப்புறம் எல்லா வயதினரும் இருக்காங்க. அவங்களையெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இவங்களெல்லாம் நீங்கள் எப்படி அணுகுனீங்க? அவங்க தன்னார்வலர்களா, இல்லை நீங்கள் சொல்லி அவங்க இங்கே வந்தாங்களா அந்த உழவார பணிக்கு? வணக்கங்க. அது வந்து யாரையுமே நான் அணுகலை. ஒரு இடத்துல பணி செய்கிறத பார்த்துட்டு ஒருத்தங்க அவங்கள்ட்ட போய் சொல்ல அவங்கவுங்க வராங்க. இதில் என்ன மிகப்பெரிய விஷயம்னா, அவங்க அந்த வயசை பற்றிலாம் யோசித்ததே இல்லை. நாங்கள் எல்லோரும் பணி எப்படி செய்கிறாங்கன்னு தெரியாது. நாங்கள் காலையில் 7 மணிக்கு வருவோம், வந்துட்டு பார்த்திங்கன்னா நைட்டு 11 மணி 12 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிருக்கோம். சில நாள் நைட்டு தங்கிட்டு மறுநாள் காலை மீதி பணியை முடிச்சிட்டும் போயிருக்கிறோம். அதுக்காகலாம் அவங்க ஒரு நாள் கூட எங்கிட்ட முகம் சுழிச்சதில்லை. அவ்வளோ ஆர்வமாக தான் வீட்டு விசேஷத்துக்கு எப்படி பணி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. அது அவங்களுக்கே இறைவன் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். அவங்கெல்லாம் அடியேன் அவங்க கூட நான் அடியேன் பணி செய்கிறது எனக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதமாக நான் நினைக்கிறேன். இது இறைவனாக எங்களுக்கு அமைச்சு கொடுத்த ஒரு வரம். உழவார பணிகள் மேற்கொள்கிறேன்னு சொல்கிறீங்க, இது வரைக்கும் ஒரு தோராயமாக எவ்வளோ கோயில்களுக்கு நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்ல முடியுமா? சிவாயனம் ஐயா, நாங்கள் இது வரைக்கும் தோராயமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 400 கோயில்கள் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். மேலே தான் இருக்கும், குறைவாக இருக்காது. 400 கோயில்களுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அளப்பிற்கு அரிய செயல்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். அந்த மாதிரி செய்கிறதுல நீங்கள் எவ்வளோ கோயில்கள் சந்திச்சிருக்கீங்க, போய் உழவார பணிகள் மேற்கொண்டிருப்பீங்க, அதில் ஏதாவது உங்களுக்கு ரொம்ப மனசை தொட்ட நிகழ்வுகள் ஏதாவது இருக்கா? ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை தந்துச்சு, இல்லை ஏதாவது ஒரு எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்ததுன்னு எங்களுக்கு சொல்கிறது மாதிரி ஏதாவது சொல்லுங்களேன். இல்லை, அப்படி சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு தாயிட்ட போயிட்டு 10 பிள்ளைல எது உனக்கு ஒஸ்தி அப்படின்னு கேட்டால் சொல்ல முடியாது. 10 பிள்ளையும் அந்த தாய்க்கு ஒஸ்தி தான். அதே மாதிரி எல்லா கோயிலுக்கும் அவன் அருள் இல்லாத இடம் எது? எல்லா இடத்துலையும் அவன் தான் இருக்கிறான். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான அனுபவத்தையும் ஒரு விதமான மகிழ்ச்சியும் கொடுப்போம். சில இடங்களில் கொஞ்சம் சிக்கலை கொடுத்து அந்த சிக்கலுக்கான விளக்கத்தை ஒரு நாள் 2 நாள் கழிச்சு நமக்கு ஏன் அந்த சிக்கல் வந்துச்சுன்ற விவரத்தையும் அவனே கொடுப்போம். ஐயா, உங்கள் குழுவில் வயோதிகமாக இருக்காங்க, எல்லா வயதினரும் இருக்காங்க. இப்போ எல்லாரும் தொலைதூரத்துலேருந்து வராங்க இந்த உழவார பணிகளுக்கு, அதுவே மிகப்பெரிய விஷயம். அப்படி தொலைதூரத்துலேருந்து வர்றப்ப அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்லாம் எப்படி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறீங்க? அது உங்களுக்கு கடினமானதாக இருக்கும். ஏன்னா இளம் வயதினர்னால் பிரச்சனை இல்லை, நீங்கள் நம்ம அழைச்சிட்டு வந்துடலாம். இப்போ கொஞ்சம் வயதில் அதிகமாக இருக்காங்க, முதியோர்லாம் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் எப்படி அழைச்சி கொண்டு வரீங்க அவங்கள? அது இறைவனோட பாக்கியம் ஐயா. ஒவ்வொரு வாரமும் அடியன் தான் அதுக்கான பொறுப்பை எடுத்துக்கிறேன். அதுக்கு ஏதோ ஒரு வழியில் பண்ணி கொடுத்துட்றாரு. முதல்ல ஆரம்பித்தப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 இயர் வரைக்கும் ஒரு நண்பர் வந்து ஒரு டூரிஸ்டர் வண்டி வச்சுருந்தார். அவர் வந்து கொடுத்து உதவுனார், டீசல் மட்டும் போட்டு எடுத்துகிட்டு போங்கன்னு. இடைப்பட்ட காலத்தில் அவரோட பொருளாதார நெருக்கடியாக அவர் அதை விற்றுட்டார். அதுக்கப்புறம் இந்த தோஸ்துன்னு சொல்லி இந்த அசோக் லேலண்ட் டாடா ஏஸ் தோஸ்து இதை வச்சுக்கிட்டு இதில் தான் நான் அத்தனை அடியாரையும் அழைச்சிட்டு வந்து ஒவ்வொரு வாரமும் பணி பண்ணிட்டு போகிறேன். அந்த போக்குவரத்தை மட்டும் நான் ஏற்றுக்கிறது. ஐயா, தேவார திருமுறைகள் பாடல்கள் படிச்சிருக்கீங்களா? அதுலேருந்து ஒரு பாடலை சொல்லுங்களேன். கோயிலுக்காக போக நம்ம நாகை காயாவன சாமி இருக்குது, நீலாதேசம்மன் கோயிலில் டெய்லி சாயந்தரம் 7 மணிக்கு போயிடும், ராத்திரி 9 மணிக்கு அர்த்தஜாமம் பூஜை முடிக்கிற வரைக்கும் படித்து தரோம். அதில் முக்கியமான பாட்டு எதுவும் படிச்சுக்கிட்டுனாக்கா இந்த திருநாகேஸ்வரிகளுக்கு சொற்றுனை வேதியன் சோதிவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கை தோல்ல கற்றுனை பூட்டியோர் கடலில் பாச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலருங்காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே மாப்பினை தழுவிய மாதோர் பாகத்தன் பூப்பினை திருந்தடி பொருந்த கை தோல்ல நாப்பினை தழுவிய நமச்சிவாய பத்து ஏத்தவல்லா தமக்கு இடுக்கண் இல்லையே ஏத்தவல்லா தமக்கு இடுக்கண் இல்லையே. திருச்சி 400 கோயில்களில் உழவார பணியை மேற்கொள்கிறதுங்கிறது சின்ன விஷயம் கிடையாது. அது அவ்வளோ பெரிய விஷயம். நம்ம எத்தனை முறை சொன்னாலும் அது வந்து சொல்லிகிட்டே போகலாம். அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள்னு நிச்சயமாக இருக்கும், சிரமங்கள்னு நீங்கள் இந்த எடுத்துருக்கிற பணியில் ஏதாவது சிரமங்கள் இருக்கும். அந்த சிரமங்கள்ங்கிறது ஏதாவது ஒன்று மட்டும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்களேன்.
சிரமங்கள் அப்படின்னு பார்த்தா எல்லாம் ஆத்மார்த்தமாக தான் வந்து பணி செய்கிறோம். சிரமம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போ நான் மட்டும்னா எப்படி வேணால் உட்காந்துட்டு வரலாம். இவ்வளோ பேர் ஆண்களும் பெண்களும் ஒரு லோடு வண்டியில் அவங்க ஏறி உட்காந்துட்டு வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. எங்களுக்கு முக்கியமான தேவை எங்களுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு 35 பேர் பயணிக்கிற மாதிரி ஒரு வாகனம். இதுதான் எங்களுக்கு தேவை. நாங்களும் நிறையா பேரை அணுகியிருக்கிறோம், நிறையா பேரை பார்த்துருக்குறோம். எல்லோரும் வந்து சொல்கிறாங்க, ஆனால் யாரும் அதை வந்து செயல்படுத்தலை, செயல் வடிவமாக கொண்டு வரல. அந்த ஒன்று தான் எங்களுக்கு தேவை இருக்க தவிர மற்றபடி எங்களுக்கு எந்த தேவைகளும் இல்லை. சிறப்பாக மனநிறைவோடு அத்தனை பேரும் பணி பண்ணுறோம். ரொம்ப சந்தோஷம் ஐயா. நீங்கள் இப்போ மது சுந்தரேஸ்வரர் ஆலயத்துக்கு வந்திருக்கீங்க. அவரோட அருளால் உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கான வாகனம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம், நம்புகிறோம். கண்டிப்பாக உங்களுடைய அன்புனால அது கிடச்சுன்னா எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். நன்றி ஐயா. நன்றி ஐயா. சிவாயனம். ஐயா, இந்த வாரம் இங்கே மது சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கீங்க. அடுத்த வாரம் எந்த பிளான் வச்சுருக்கீங்க? எந்த ஒரு கோயிலுக்கு நீங்கள் போய் உழவார பணிகளை மேற்கொள்ள போகிறீங்க? அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்களேன். அடுத்த வாரம் காரைக்கால் நகரத்துலையா சுந்தராம்பாள் அம்பிகா சமேத ஒப்பிலாமணியார் ஆலயம், அங்கே அடுத்த வாரம் பணி பண்ணுறோம். ஏன்னா இப்போது இது வருது, ஆருத்ரா தரிசனம் வருது. அதனால் அவங்க கேட்டிருக்காங்க நம்ம கோயிலுக்கு வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் ஒப்பிலாமணியார் கோயிலில் நம்ம பண்ணி பண்ணுறோம். ஐயா, உங்களை இந்த மது சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் சந்தித்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு உழவார பணி நடைபெற இடத்துல நான் உங்களை சந்திக்க வரேன். ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஐயா. ரொம்ப மகிழ்ச்சியா. அதாவது மனுஷனுக்கு வந்து பொருளுக்கு அளவே கிடையாது. பொருளுக்கு அலைகின்ற பொருளற்ற வாழ்க்கையும் துரத்துதே. அருள்னு வரும்போது உன் அருள் 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 என்று அலைகின்ற மனம் எங்கு பிதற்றுது. அருள் விழியால் நோக்குவாய், மலர்பதத்தால் தாங்குவாய் அப்படின்னு சொல்லி அந்த இறைவனை நாங்கள் வேண்டுறோம். எவ்வளோதான் பொருள் இருந்தாலும் அதுக்கு அளவே கிடையாது. எவ்வளோ வந்தாலும் நமக்கு பத்தாது. இதை விட இன்னும் கொஞ்சம் கிடைக்குமா? ஆனால் இங்கே கிடைக்கிற அந்த பேரானந்தம் வேற எதுலேயுமே கிடைக்காது. அதனால அனுபவிக்கிறவங்களுக்கு அதோட அருமை புரியும். நன்றி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள வில்வ மரம். 60 ஆண்டுகள் பழமையான மரம்னு சொல்கிறாங்க. இப்போ மணி 2 கிட்ட ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வெயில் தொடர்ந்து இவங்க வேலையை பார்த்துட்டே இருக்காங்க. காலையிலேருந்து ஓய்வில்லாமலே செஞ்சிட்ருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய விஷயமாக நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா ஒரு அர்ப்பணிப்பு இருந்தால் மட்டும்தான் அந்த வேலையை இந்த மாதிரி செய்ய முடியும். பார்த்திங்கன்னா தெரியும், தொடர்ந்து அந்த வளாகம் முழுக்க எல்லா இடத்துலையும் சுத்தம் பண்ணியிருக்காங்க. சுத்தம் பண்ணிவிட்டு தொடர்ந்து இப்போவும் பண்ணிகிட்ருக்காங்க. எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்கிறதுனால தான் அவங்க ஈடுபாடு அதிகமாக இருக்குது. இந்த வேலையை அந்த அளவுக்கு செஞ்சுக்கிட்டுருக்காங்க. உங்கள் பேர் என்ன ஐயா? ராமசாமி. ஐயா, நீங்கள் இந்த ஊரில் தான் வசிக்கிறீங்களா? ஊரில் பிறந்து வளர்ந்து தான் வாழ்ந்துட்டு. ஐயா, எங்களுக்கு இந்த மது சுந்தரேஸ்வரர் ஆலய தல வரலாறு பற்றி எங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள் ஐயா. மது சுந்தரேஸ்வரர் வந்து லிங்கத்துக்கு தேன் கூடு வசக்க கட்டி நெத்தம் சொட்டிக்கிட்டு இருந்தது தான் ஐதீகம் வருது. மதுசுந்தரேஸ்வரன் பேர். அமிர்த நாயகின்னு அம்பாள் பேர். பஞ்சகோச சேத்திரம்னு வரலாற்றில் பூனாண்டார், நம்பி ஆண்டார், சிவனாண்டார், பிச்சாண்டார், மது ஆண்டார், 5 கோச 5 லிங்கம் வருதுங்களா. மது ஆண்டார் இது, நம்பி ஆண்டார், சிவனாண்டார், பிச்சாண்டார், பூனாண்டார். சுற்றிலும் இந்த ஊர் இருக்குது, லிங்கம் இருக்குங்க. அது 5 லிங்கமும் இங்கே இருக்குது. இது மதுசுந்தரேஸ்வரன்னு அமிர்தத்தை சாப்பிட்டுட்டு நெட்டின கணபதியாக தாண்டவனா நெட்டின கணபதினு பக்கத்தில். அமிர்த நாயகின்னு அம்பாள் பேர். சிவனோட பேர் மதுசுந்தரேஸ்வரன் பேர். மது சொட்டிக்கிட்டு இருந்து ஆராதனை நடந்தாக்க வைகாசி அகத்தில் தீர்த்தம் ஆடி நேர தரிசனை நடக்கும். வைகாசியில் போய் குளத்தில் தீர்த்தாடி வந்ததாக பரப்பாடு சாமி ஐதீகங்கள். உழவார பணியில் ஈடுபடுற தொண்டர்கள் அனைவரும் எல்லாரும் எல்லா வேலைகளையும் கலந்து செஞ்சிட்ருக்காங்க. அதில் மது சுந்தரேஸ்வரரோட வஸ்திரங்கள்லாம் துவைச்சி காஞ்சிகிட்ருக்கு பார்க்குறீங்க இந்த பக்கம். இப்போது இவங்க வந்து இந்த வாகனத்தை தான் பயன்படுத்துகிறாங்க. இந்த தொண்டர்கள்லாம் வந்து இப்போ எல்லா ஊர்கள்லேருந்து வராங்க. இதை பாருங்கள், தோடுடைய செவியன் அப்படின்னு வண்டி பேர் போட்டிருக்கு பார்த்தீங்களா. இந்த வாகனத்தில் தான் எல்லோரும் வராங்க. இது வந்து உங்களுக்கே தெரியும், இதில் வந்து மனிதர்களை அழைச்சிட்டு வரக்கூடாது, டிரான்ஸ்போர்ட்டுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உழவார பணிகளுக்காக இதில் தான் அவங்க பயணத்தை மேற்கொள்கிறாங்க. நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க. பார்க்குற நண்பர்கள் உங்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ, காளிதாஸ் ஐயா நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சிங்கன்னா அவங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும்.